World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று 786 ரூபா கட்டணத்தில் வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் எந்த தலைப்பில் வகுப்பு எடுக்க போகிறோன்னா நட்சத்திர கோச்சாரம் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு எடுக்க போகிறோம். பொதுவாக கோச்சாரத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். இந்த நட்சத்திர கோச்சாரம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த நட்சத்திர கோச்சாரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஜாதகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமான நிகழ்வுகளாக நமக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நட்சத்திர கோச்சாரம் வந்து நமக்கு வெளிப்படுத்தும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கோச்சாரத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். இப்போ டிரான்சிட்டில் 9 கிரகங்களுமே வந்து நமக்கு பயிற்சி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராகு பார்த்திங்கன்னா கும்பத்தில் போயிட்டுருக்கு, கேது வந்து சிம்மத்தில் போயிட்டுருக்கு, சனி வந்து மீனத்தில் போயிட்டுருக்கு, குரு வந்து மிதுனத்தில் போயிட்டுருக்கு. முக்கியமான கிரகங்களை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன கிரகங்கள்னு சொல்கிற செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களும் குறைவான கோச்சார காலமாக இருந்தாலும் அவங்களும் டிரான்சிட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி டிரான்சிட் ஆகும்போது அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போகிறாங்கன்னு முக்கியமாக கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் போவாங்க, கேது வந்து மக நட்சத்திரத்தில் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா பலன்கள் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த ஒரு கிரகமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் அடிப்படையில் நல்ல நட்சத்திரத்தில் போகிறாங்களா இல்லை ஒரு கெடுதலான நட்சத்திரத்தில் போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேது வந்து மக நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. மகம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் ரிவர்ஸில் போகும். இந்த மாதிரி மக நட்சத்திரத்தில் போகுதுன்னா எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மோசமான பலனை கொடுக்கும் அப்படின்னா, கேதுவோட பயிற்சியில் மக நட்சத்திரத்தில் போகிறனால யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு மோசமான பலனை கொடுக்கும். பார்த்தோன்னே சொல்லிடலாம், இந்த கேது பயிற்சி மக நட்சத்திரத்தில் போகிறனால அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு மிக மோசமான பலனை கொடுக்கும். என்ன காரணம்? அஸ்வினிக்கு மகம் வந்து 10வது நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம். அப்போ இந்த காலகட்டத்தில் கேது மக நட்சத்திரத்தில் போகும்போது அஸ்வினியில் பிறந்தவங்க அவங்க நெருங்கிய சொந்தத்திலையோ நண்பர்கள் வட்டாரத்திலையோ மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை சந்திப்பாங்க. அந்த உயிரிழப்பு சந்தித்தது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இது கொடுக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கேது என்ன பண்ணுன்னா மகத்தில் போகிறனால ஏதாவது விபத்துக்களை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும், அல்லது எதிர்பாராத ஆப்ரேஷன்ஸ் அறுவை சிகிச்சைகளை கூட கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு மகம் வந்து 3வது நட்சத்திரம், விபத்து தாரை நட்சத்திரமாக வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கும். இதே ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம்னு சொல்கிற 2வது நட்சத்திரனால வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படி தாராபலன் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் போகிறாங்களோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்ல முடியும். இது ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது இதே விஷயத்தை நம்ம எப்படி எடுக்கலாம்னா,
லக்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. தனுஷ் லக்னத்துக்கு குரு வந்து 1-4 கூடியவன். இந்த 1-4 கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போகுது. இப்போ புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புனர்பூசில் போகும்போது தனுஷ் லக்னத்துக்கு 1-4 கூடியவனாக குரு வரார். 1-4 கூடியவன் குரு. அப்போ குரு வந்து புனர்பூசத்தில் போனால் புனர்பூசத்தோட அதிபதி யார்? குரு. அவர் மறுபடியும் 1-4ங்கிறனால இந்த குரு பகவான் புனர்பூசத்தில் போகும்போது தனுஷ் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் இயக்கும்னு சொல்லலாம். அப்போ குருவோடைய கோச்சாரம் தனுஷ் லக்னக்காரங்களுக்கு 1-4 இயக்கும். அப்போ புனர்பூசத்தில் போகும்போது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அதுக்கப்புறம் சுயமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு, இப்படியெல்லாம் அவங்க அந்த மாற்றத்தை சந்திக்கிற மாதிரி வரும். இப்படி ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அதை எடுக்கணும். இதே வந்து துலா லக்னக்காரங்களுக்கு இந்த குரு வந்து புனர்பூசத்தில் போகும்போது என்ன நடக்கும்னா, துலா லக்னத்துக்கு குரு யார்? புனர்பூச நட்சத்திரத்தில் போகும்போது அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அந்த பாவம் இயங்கும். துலா லக்னத்துக்கு குரு வந்து 3-6 கூடியவன். அப்போ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3-6 கூடியவன் குருவாக வரனால அவங்களுக்கு 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் இயங்கும். அப்போ 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது புது முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதுக்கப்புறம் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல், நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோய்க்கு தீர்வு ஏற்படக்கூடிய சூழல் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நட்சத்திரத்தில் போகும்போது அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அவங்க என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறாங்களோ அதனுடைய வீடு கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இதே ராகுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு வந்து சதயத்தில் போகுது. அப்போ சதயத்தோட அதிபதி ராகுவே தான். அதுக்கு சொந்த வீடு அங்கே இருக்கிற வீட்டையே எடுத்துக்கணும். அப்போ அதே வந்து மகர லக்னக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர லக்னத்துக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து கடக லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போகுது. ராகு சுயசாரமான ராகுலே போகிறனால அங்கே 8லே இருக்கிறனால இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உடல் ரீதியாக தொந்தரவுகளும் திடீர் விபத்துகளும் ஆசனவாயு சார்ந்த பிரச்சனைகளையும் கடக லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகும்போதும் அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அந்த கிரகத்தோட சொந்த ஆதிபத்தியம் இயங்கும். அது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் வித்தியாசப்படும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்படி நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ இதே குரு கோச்சாரம் பார்த்தோமா துலா லக்னக்காரங்களுக்கு, இதே வந்து அந்த குரு கோச்சாரம் மேஷ லக்னக்காரங்களுக்கு எப்படி வேலை செய்யும்னா, மேஷ லக்னத்துக்கு 9-12 வருது. அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கும். இப்படி நட்சத்திர கோச்சாரம் எப்படி செயல்படுங்கிறத மிக தெளிவாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பரிகாரங்கள் இருக்குது, அந்த பரிகாரங்களும் படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு கோச்சார கிரகமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னா, இப்போ சதயத்தில் போகுதுன்னா என்ன பண்ணணும், சதயத்தில் அந்த ராகு தாண்டுற வரைக்கும் மாதம் சதய நட்சத்திரத்தில் கருப்பு திராட்சை தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டே வரணும். இப்போ இதே பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கர்மத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்போ அவங்க என்ன பண்ணணும், மக நட்சத்திரத்தில் போகிறனால மகம் அப்படிங்கிறது வந்து கர்ம நட்சத்திரங்கிறனால அநாத பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சால் அந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கலாம். அடுத்தது புனர்பூசத்தில் குரு போகிறனால, புனர்பூசம்னா ராமரை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணணும், இந்த நட்சத்திரம் சிறப்பாக இருக்கிறவங்க தாராபலனில் ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். எழுதுறது ஒரு சிறந்த பரிகாரம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பரிகாரங்களை மிக சிறப்பாக சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் போகிறதுக்குன்னு சில சிறப்பான பரிகாரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர உணவை சில பேர் சாப்பிடணும், சில பேர் அந்த நட்சத்திர உணவை தானம் பண்ணணும், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுளை வணங்கணும். இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ கான்செப்ட்லேயும் இது இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு குரு புனர்பூசத்தில் போகுதுன்னா, புனர்பூசத்துடைய டிஎன்ஏ வந்து சனி, புனர்பூசத்தோட டிஎன்ஏ சனி. அப்போ குரு எப்போ புனர்பூசத்தில் போக ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து சனி பகவானும் இயங்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியான மாற்றங்கள், பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் இங்கே கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட அமைப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து 4-5 கூடியவன். இதே வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு 6-7 கூடியவனாக சனி வரனால கடன் வாங்குகிற சூழல்,
திருமணம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்படி டிஎன்ஏ மூலியமாகவும் நட்சத்திர கோச்சாரத்தை நம்ம எடுக்க முடியும். இது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். நட்சத்திர கோச்சாரத்தில் அது எப்படி பயன்படுத்துறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு வந்து 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். 3 மணி நேரம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.